ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப பார்க்க போற டாபிக் அல்ஜீப்ரால வேல்யூ புட்டிங் கான்செப்ட். ஃப்ரெண்ட்ஸ், இங்க நம்ம போன கிளாஸ்ல வேரியபிள்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், ஈக்குவேஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டிஷன் ஒன்ல வேரியபிள்ஸும் ஈக்குவேஷன்ஸும் சேமா இருந்துச்சுன்னா நம்ம வந்து எதுக்குமே ஜீரோ புட் பண்ண கூடாது, நோ ஜீரோ. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? வேரியபிள்ஸும் ஈக்குவேஷன்ஸும் சேம் இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ தான் புட் பண்ணணும். ஓகே, இப்ப வேரியபிள்ஸும் ஈக்குவேஷன்ஸும் சேமா இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே ஏதோ ஒரு வேரியபிளுக்கு நம்ம ஜீரோ அசியூம் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன்னா, நம்ம அசியூம் பண்ணிருக்க இப்ப வேரியபிள் வந்து ஜீரோன்னு அசியூம் பண்ணிருக்கோம்ல, அது வந்து டினாமினேட்டர். இப்ப 1/0 இது மாதிரி மட்டும் வரவே கூடாது. ஏன்னா 1/0 வேல்யூ வந்து நாட் டிஃபைன். ஆனா நியூமரேட்டர்லாம் வரலாம். இப்ப 0/1, 0/2, 0/5, 3, 2. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் என்ன வேல்யூ? எல்லாத்துக்குமே ஜீரோவா? ஸோ அப்ப நம்மளுக்கு நியூமரேட்டர்ல ஜீரோ வந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். ஆனா டினாமினேட்டர்ல ஜீரோ வந்துச்சுன்னா நாட் டிஃபைன். ஸோ அப்ப நம்ம புட் பண்ற வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ல ஜீரோ வராத மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். இப்ப சம்ஸ்லாம் பாருங்க. If a plus b equal to 7 and ab equal to 10, find 1/a cube plus 1/b cube. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நமக்கு எத்தனை வேரியபிள் இருக்காங்க? 1, 2. ஸோ அப்ப ரெண்டு வேரியபிள் இருக்காங்க. எத்தனை ஈக்குவேஷன்? இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். ஸோ அப்ப நம்மளுக்கு டோட்டலா 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வேரியபிளும் ஈக்குவேஷன்ஸும் சேமா இருக்காங்க. நாம இந்த இடத்துல டைரக்டா ஏதோ ஒரு டேர்மை ஜீரோ புட் பண்ண முடியாது. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணோம்? வேல்யூ வந்து அசியூம் பண்ணணும். ஸோ அந்த அசியூம் பண்ற வேல்யூ எக்ஸாக்டா இருக்கணும். இப்ப பாருங்க, இது ஒரு ஈஸியான சம்னா நம்ம டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். a plus b is equal to 7, ab is equal to 10. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஏக்கு 5, பிக்கு 2 அசியூம் பண்ணா நமக்கு 7 வராங்களா? சேம் அதே மாதிரி தான். 5 into 2, 10. அப்போ நம்ம எடுத்த வேல்யூஸ் கரெக்டா? இதை எடுத்து நம்ம இந்த இடத்துல புட் பண்ண கொஸ்டின்ல புட் பண்ண ஆன்சர். ஸோ 1/a cube. ஸோ அப்போ நம்மளுக்கு 1/5 cube பிளஸ் 1/2 cube. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 1/5 cube 1/125 பிளஸ் 1/8. ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம எல்சிஎம் எடுத்தும் சால்வ் பண்ணலாம். இல்ல நம்ம வந்து இது நிறைய சம் பிராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா 1/125 வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0.008 பிளஸ் 1/8 வேல்யூ பாத்தீங்கன்னா 0.125. ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 5 plus 8 13 வருவாங்க. 1 கேரி ஓவர், எகெயின் 3 1. ஸோ நமக்கு 0.133. ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா நம்ம எல்சிஎம் எடுத்தா சால்வ் பண்ணணும். இப்போ 125க்கு 8 என்ன எல்சிஎம்? 1000 எல்சிஎம். ஸோ 125,000 எத்தனை டைம்ஸ் இருக்காங்க? 8 டைம்ஸ் இருக்காங்க. பிளஸ் 8 வந்து 1000 எத்தனை டைம்ஸ் இருக்காங்கன்னா 125 டைம்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண நமக்கு 133/1000. ஸோ அப்போ ஃபைனலா நம்ம 3 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். சேம் ஆன்சர் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் சம். இஃப் x cube plus y cube equal to 280 and x plus y equal to 10. ஃப்ரெண்ட்ஸ், இங்க வேரியபிள்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய். ஸோ அப்போ ரெண்டு வேரியபிள். ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். ஸோ மொத்த டூ ஈக்குவேஷன்ஸ். ஸோ நம்மளுக்கு வேரியபிளும் ஈக்குவேஷன்ஸும் சேமா இருக்காங்க. இப்போ நம்ம டைரக்டா வேல்யூ அசியூம் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப், எக்ஸ் பிளஸ் ஒய் 10. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் 10னா நமக்கு இதோட வேல்யூஸ்ல யாரும் நம்ம ஈஸியா பார்க்கலாமா? 1, 9, 2, 8, 3, 7, 4, 6, 5, 5. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 0, 10. ஓகே, சரி. இப்போ நமக்கு 1 கியூப்னா 1 தான். 9 கியூப்னா 729. ஸோ ஆட் பண்ண நமக்கு 280 வர மாட்டாங்க. ஸோ 2 கியூப் 8, 8 கியூப் 512. ஸோ இதுவும் 280க்கு மேல போறாங்க. பாருங்க, 7 கியூப்னா 343, 280க்கு மேல போறாங்க. 6 கியூப்னா 216. ஸோ நமக்கு 216. 4 கியூப்னா 64. ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டு பத்தியும் ஆட் பண்ண நமக்கு 280. ஸோ அப்போ நம்மளோட வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா 4ம் 6ம் தான். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுனால நாங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அல்ஜீப்ரால குறைஞ்சது 1000 சம்ஸ் மேல சால்வ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சம் பார்த்தோன்னே ஆன்சர் ஈஸியா பண்ணிடலாம். ஓகே, அப்போ நமக்கு எக்ஸாக்டா வேல்யூ 4ம் 6ம் வருதா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா therefore xy is equal to 4 into 6. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 24 வருவாங்க. ஆப்ஷன் A is our answer. Next sum.
சிம்பிளிஃபை த எக்ஸ்பிரஷன். ஃப்ரெண்ட்ஸ், இங்க நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஒரு வேரியபிள். ஸோ அப்போ நம்ம டைரக்டா 0 புட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ எக்ஸுக்கு வேல்யூ அசியூம் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம x இஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ நம்மளுக்கு 1 மைனஸ் 2 வந்து பாத்தீங்கன்னா -1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 பிளஸ் 2 இன்டூ 1 2 தான். ஸோ இப்போ 1 பிளஸ் 2 3. ஸோ 3 ஸ்கொயர். ஸோ நமக்கு -1 ஸ்கொயர் பண்ணா பவர் வந்து ஈவனா இருக்காங்க. ஸோ அப்போ 1 மைனஸ் 3 ஸ்கொயர்னா 9. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா -8 வராங்க. சேம் அதே மாதிரி தான். இப்போ ஆப்ஷன்ஸ்லயும் நம்ம x இஸ் ஈக்குவல் டு 1 புட் பண்ணா நமக்கு -8 வரணும். அது மாதிரி எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மட்டும் தான் இருக்காங்க. ஓகே, ஈஸியான சம். நெக்ஸ்ட் சம். ஃபைண்ட் 1 மைனஸ் m ஹோல் கியூப் பிளஸ் m minus n whole cube plus n minus 1 whole cube divided by 12 into 1 minus m into m minus n into n minus 1. ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு ஈக்குவேஷன் தான், ரெண்டு வேரியபிள் இருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வேரியபிள் ரெண்டு பேர் இருக்காங்க, ஈக்குவேஷன் ஒருத்தங்க தான் இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரைட்டா ஏதோ ஒரு டேர்ம் 0 போட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல n is equal to 0 போட்டுடலாமா? ஸோ அப்போ இது 0 ஆயிடுவாங்க, இந்த n 0, இங்க 0, இங்க 0. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நமக்கு ரிமைனிங் எப்படி இருப்பாங்க? 1 minus m whole cube plus m cube na m cube தான். அப்புறம் -1 whole cube. ஸோ இந்த இடத்துல பிளஸ். ஓகே, டிவைடட் பை 12 இன்டூ 1 minus m இன்டூ m இன்டூ -1. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நாம இப்ப mக்கு வேல்யூ புட் பண்ணோம். இப்ப mக்கு நம்ம 1 புட் பண்ணா, ஸோ 1 minus 1 0, டினாமினேட்டர் 0 ஆயிடுவாங்க. ஸோ அப்போ 1 வந்து சான்சஸே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் m இஸ் ஈக்குவல் டு 2 புட் பண்றோம். ஸோ 2 புட் பண்ணா ஓகே, டினாமினேட்டர்ல வந்து சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ வராங்க, 0 வராங்க. ஸோ இப்போ சால்வ் பண்ணலாமா? ஸோ நம்ம 1 minus 2 ஹோல் கியூப் பிளஸ் 2 கியூப் மைனஸ் 1 கியூப் பண்ணா நமக்கு -1 தான், டிவைடட் பை 12. 1 minus 2 நமக்கு -1, 2 -1. ஓகே, சரி. 1 minus 2 னா -1, -1 ஹோல் கியூப் வந்து -1, 2 கியூப்னா 8, சேம் இந்த -1 அப்படி வந்துடும். நெக்ஸ்ட் எல்லாமே இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்காங்க. ஸோ 12 2s are 24, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ அப்போ பிளஸ் 24. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 8 minus 2 6 டிவைடட் பை 24 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 1 டிவைடட் பை 4. ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். If x square plus y square plus z square equal to 14 and xy plus yz plus zx is equal to 11, find x plus y plus z whole square. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் 3 வேரியபிள்ஸ். ஸோ அப்போ 3 வேரியபிள்ஸ் இருக்காங்க, ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க. அப்போ ஸ்ட்ரைட்டாவே ஏதோ ஒரு டேர்ம் 0 போட்டுடலாமா? ஸோ இப்போ z is equal to 0. ஸோ அப்போ இங்க 0 ஆயிடுவாங்க. ஸோ இங்க z இருக்காங்க, இது 0, இது 0, இது 0. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஃபைனலா எப்படி இருக்காங்க? x ஸ்கொயர் plus y square equal to 14, xy is equal to 11. ஃபைண்டுங்கிற இடத்துல நமக்கு x plus y whole square. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா ஃபார்முலா a square a plus b whole square ஃபார்முலா. ஸோ x square plus y square plus 2 xy. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இங்க வேல்யூ புட் பண்ணலாமா? x square plus y square இருக்க இடத்துல யார் இருக்கா? 14 plus 2 into xy இருக்க இடத்துல 11. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 14 plus 22 நமக்கு 36 வருவாங்க. ஆப்ஷன் A is our answer. Next sum. If x square plus y square plus z square equal to 83 and x plus y plus z equal to 15, find xy plus yz plus zx. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல 3 வேரியபிள்ஸ், நமக்கு ரெண்டே ஈக்குவேஷன் தான். அப்போ வந்து ஸ்ட்ரைட் அவே நம்ம z is equal to 0 பண்ணிடலாமா? ஸோ இந்த டேர்ம் 0, இது 0 ஆயிடுவாங்க. ஸோ இது 0, இது 0. ஸோ நமக்கு x ஸ்கொயர் plus y square is equal to 83, x plus y is equal to 15. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு என்ன கொஸ்டின்? xy தான் தேவை. ஓகே, இப்போ நம்ம இந்த ரெண்டு சைடுமே எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? ஸோ ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்றோம். ஸோ அந்த ஸ்கொயர் பண்ணா a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் plus 2xy
இஸ் ஈக்குவல் டு 15 ஸ்கொயர் வந்து நமக்கு 225. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னா என்ன வேல்யூ 83யா? ஸோ அப்போ இந்த 83 இங்கே புட் பண்ணிடலாம். பிளஸ் 2xy இஸ் ஈக்குவல் டு 225. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 2xy இஸ் ஈக்குவல் டு 225 மைனஸ் 83. ஃப்ரெண்ட்ஸ் சப்ட்ராக்ட் பண்ண 22ல 18 போச்சுன்னா நமக்கு 14. ஸோ நமக்கு xy இஸ் ஈக்குவல் டு 142 டிவைட் பை 2. ஃப்ரெண்ட்ஸ் இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 71 வருவாங்க. ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.